கைஸ் இப்போ ஆவடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தன் வரணும். வந்தோடனே விஆர் மாலுக்கு கிளம்ப வேண்டியதான், பஸ் ஏற வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 77 பிடிச்சி விஆர் மால் வந்தாச்சு. ஸோ ரோட் க்ராஸ் பண்ணிட்டு மாலுக்கு போனோடனே ஷார்ட்ஸ் எடுக்கிறேன். கைஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு மாலுக்கு போகிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விஆர் மால் சென்னை வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ. நான் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஆர் மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். 11th 12th ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட வந்திருக்கேன். அவங்கெல்லாம் அது நின்றுட்டுருக்காங்க. நான் கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஸ்ட் மூவிக்காக வந்திருக்கோம் விஆர் மாலு. நான் இது வரைக்கும் மாலுக்கு போனதே இல்லை. சென்னையில் இருக்கிறதா பேர், ஆனால் மாலுக்கு போனதில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வெளில வரேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா இடங்களும் நான் கவர் பண்ணுறேன். அண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். வீடியோ அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில, பட் இருந்தாலும் பார்ப்போம். அண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. டேய் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய் சொல்லுங்க. ஓகே கைஸ், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுட்டும் இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். அண்ட் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளே போனோடனே ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் ஒரு மொபைல் ஷாப் இருக்குது. எடுத்துக்கோங்கடா ஒரு நம்ம அப்புறமா அப்புறம் என்னது வேற ஒரு மாடல் கைஸ் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எஸ்கலேட்டரில் ஏறி மேலே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா காஃபி டே இருக்குது. அதுக்கப்புறம் மெட்ரோ, கிராக்ஸ், ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. கைஸ் இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஷாப்ஸ் இருக்கிறத பாருங்கள், என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்னு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ரிலையன்ஸ் டிஜிட்டல், மேக்ஸ் ஸ்டோர் இதெல்லாம் இருக்குது. நான் உள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கைஸ் இது 3rd ஃப்ளோர், ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் தான்.
பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. கேஎஃப்சி, பர்கர் கிங், சப்வே அண்ட் அஞ்சப்பர், சங்கீதா, வெஜ் ஃபார் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஷாப்ஸ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே காஸ்ட்லி தான். கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஏய், சும்மா அப்படியே எடுத்துன்னு வரேன்டா. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிறிஸ்பி பர்கர் வாங்கினாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெளியில் அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிறிஸ்பியாக இருந்தது. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றதுனால எனக்கு உள்ளே அவ்வளோவும் எனக்கு பிடிக்கல, ஸ்பைசஸ் அதிகமாக இல்லாதனால. ராகுல், பர்கர் கிங்கில் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்கு? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண. சும்மா சொல்லு. இப்படி ஒரு பர்கர் நான் சாப்பிடவே இல்லை. நல்லா இருக்குன்னு சொல்றியா, நல்லா இல்லைன்னு சொல்றியா? ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கோ. சொல்லு மாதவன், எப்படி இருக்கு? ட்ரை பண்ணலாம். நல்லா பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் வந்து கேஎஃப்சி சிக்கன் வாங்கினேன். பட் ரொம்ப ஆயிலியாக இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ சரியாக பிடிக்கல. அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ஆனால் ஒரு ஆவரேஜாக ரொம்ப பசியில் இருக்கும்போது சாப்பிட்லாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் 400 rupees, கொஞ்சம் ஓவர் தான், டூ மச்சு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் சாப்பிட்டு பார்க்குறீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஆயிலி தான், பட் ஓகே. சரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு இது, அதனால் டபுள் கிறிஸ்பி பர்கர் ஃப்ரெண்டு வாங்கினதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதனால் அதை ஒன்று வாங்கினேன். ஸோ நான் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தான். சரி சும்மா தானே நிற்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொன்னேன். அந்த வீடியோ எடுத்திருக்கான். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அவன் எடுத்தது தான். எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? பர்கர் கிங்கில் டபுள் கிறிஸ்பி பர்கர் வாங்கினேன், சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பெப்சி இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். டைம் ஆயிடுச்சு. ஓ மேலே சாப்பிட்டு நம்ம அவசரமாக கூட்டிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் வரான். அதாவது இதாங்க சிங்கார சொன்னி. பீஸா போதீங்களா? பீஸா மட்டும் வேணாம். चिकन ஏய் சும்மா அப்படியே எடுத்துன்னு வரேன்டா.
நமக்கு படம் பீஸ்ட்டு. ஸோ டக்குன்னு கை கழுவிட்டு ஓடியாச்சு. ராக்கி மீனாட்சிலாம் போயிட்டு சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் படம் முடிஞ்சோடனே மேலே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் குரூப்பாக. ஓகே கைஸ், நம்ம படம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட் நல்லா தான் இருந்தது, அந்தளவுக்கு ரொம்ப இதாகவும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது படம். அண்டு கண்டிப்பாக பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அண்டு காமெடி அந்தளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு காமெடியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. அந்தளவுக்கு என்ன காமெடி நல்லா இல்லைன்னு தெரில, பட் சூப்பராக தான் இருந்தது. ஸோ பிஆர் மால் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர், பை கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ ப்ளூ பஸ்ஸில் போடுறேன், இல்லைனா வீடியோலேயே கூட போடுறேன், பாருங்கள். ஒரு படம் ரொம்ப பண்ணாது. இதோட எப்போ வருவோம் நீ அப்படியே இதோட தீபாவளி கேஜிஎஃப் இந்த ரமலா கம்பெனி பார்ப்போம். நீ அவனை ஏற்றி விட்டு அவன் நேரமா அதான் போராடிட்டு இருக்கான். மனசாட்சி வேணா தூங்கி அவனே போட்டவனே தூங்கிட்டான்டா. பயமா இருக்குண்டா, போட்டவனே தூங்கிட்டான்டா. நல்லா இருக்கு நேரம் சொல்றாங்க இவன் படம். எப்படி இருக்கு சாக்கோ லாவா கேக்? இந்த 4 தானே வரவே இல்லை. ஆல் ரியாக்ஷன் கேப்சர்டு. டைம் ஆயிடுச்சு. ஓ